இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவிமா? இந்த முகூர்த்தத்தை கொஞ்சம் லென்த் பண்ணணும். எதுக்கு? அது அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இல்லைங்கய்யா, அதான். அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, நீங்க பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நீங்க சொன்னா சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நிறுத்தி நிதானமா செய்வாங்க. ஐயர் வேற கல்யாணத்துக்கு போன போல அவசர அவசரமா சொல்லிட்டு இருக்காரு. இல்லையே, இதுல வேற ஏதோ அர்த்தம் இருக்க மாதிரி தோன்றது. இந்தாங்கய்யா. சரிம்மா சரிம்மா, இப்ப நான் சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். என்னக்கா, 500 ரூபாயில பிரச்சனையை முடிச்சிட்டேன். அதான் கண்மணி. நம சூர்யாய சமர்ப்பயாமி வருணாய நமஹ. ஓம். என்னப்பா ஏன் இவ்வளவு பரபரப்பா செஞ்சுட்டு இருக்கேள்? நீங்க பாட்டு அவசரமா மந்திரத்தை சொல்றேள். உங்களோட அவசரத்துக்கு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துறாதே. பாரு பாரு பாரு. என்ன சொல்றாரு இவரு? ஒன்னும் புரியலையே. இந்த கோயிலுக்குன்னு ஒரு சில நடைமுறைகள்லாம் இருக்கு. அதை நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க செய்யுங்கோ. சரி சரி. ஐயா, என்னையா என்ன நடைமுறை அதெல்லாம்? நான் பாத்துக்கிறேன். இந்த கணபதி ஹோமத்துல தப்பு தப்பா மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. நான் விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரி சரி சரி, பண்ணுங்க பண்ணுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. மகா கணபதி ஹே நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ. நமக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கணுமா? தான் முன்னாடியே நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதானே? அங்க இந்துவே இல்லடா, அத நீ முதல்ல பாத்தியா? அவதான் மணமேடையில வந்து உட்கார்ந்துருக்காளே. டேய், அது இந்துவே இல்ல. என்னடி சொல்ற? ஆமா, அவளுக்கு பதிலா வேற யாரையோ உட்கார வச்சிருக்காங்க. எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. மாறா, இந்துவை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவோமா? சரி, தேடுவோம். இதே வேலையா போச்சு. வா. நானும் அததான் சொல்றேன். வாங்கப்பா. வாங்கப்பா. இருக்கீங்களா? நல்லா இருக்கும். யார் பண்ணி? நமக்கு இங்க பக்கத்துல தான் காரக்குடி. கோவில் விசேஷத்துக்காக வந்தோம். என்னையா விஷயம்? கேளு. அது கூட வந்த ஒரு பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க யாராவது பாத்தீங்களா? எந்த பொண்ணு? நம்ம ஊர்ல தொலைஞ்சு போக வாய்ப்பு இல்லையே. அது வெளியூர்ல. உள்ளூர்ல அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. இந்த பொண்ணு யாரு? இது நம்ம சம்சாரம். ஓஹோ, சரி. பாட்டி, இந்தாங்க, இந்த பொண்ணு தான். எங்க காமி. இந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையேப்பா. எங்க என்கிட்ட காமி. ஏப்பா, கொஞ்சம் பெருசுபடுத்தி காட்டுப்பா, நான் பார்த்து சொல்றேன். ஜூம் பண்ணி கொடுப்போம். இந்த புள்ளையா? இந்த புள்ளைய வெள்ளையம் பொண்டாட்டி தான் கூட்டிட்டு போனா. வெள்ளையும் பொண்டாட்டியா? நான் தான் சொன்னேன்ல, சிசிடிவி கரெக்டா சொல்லுது பாரு. எத்தனை மணிக்கு பாட்டி? அது விடிய கால பொழுது விடியே இருக்கும் இல்லடி? ஆமா ஆமா இருக்கும். நீ தான் தூங்காம விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கியே. ஏய், சும்மா ரெடி, தம்பி பாக்குதுல. சரி. பொண்ணு நல்லா சீவி சிங்காரிச்சு புது புடவையெல்லாம் கட்டி அலங்காரம் எல்லாம் பண்ணிருந்துச்சு. கல்யாண பொண்ணு மாதிரி இந்த பக்கம் தான் போச்சு. மாறா, நீ சிசிடிவி கேமரான்னு சொன்னதுல தப்பே இல்ல. எவ்வளவு அக்யூரேட்டா சொல்றாங்க. அருள்மிகும் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒருவருக்கு மட்டும் முக்கிய அறிவிப்பு. ஏப்பா வெள்ளையா, எங்க இருக்க நீ? உன்னோட பர்சும் அதுல 10,000 ரூபாய் பணமும் இருக்கு. ஒரு ஆளு கோவில் நிர்வாகி கிட்ட கொடுத்திருக்காங்க. வந்து வாங்கிட்டேன்னா கிடைச்சிரும், இல்லனா கோவில் உண்டியல போட்டுருவோம்ப்பா. என்ன நம்ம புருஷன் பர்ஸ்ல 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க? அவனே ஒரு குடிகாரன். 5-10 இருந்தாலே சாராய கடையில கொடுத்து குடிக்கிறவன். அந்த ஆளுக்கு எது இவ்வளவு பணம்? எங்கேயாவது திருடி இருப்பானோ? போய் பாப்போம்.
கொடுங்க கொடுங்க அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. நீங்க நான் தாங்க வெள்ளையும் பொண்டாட்டி. ஆ, அந்த பர்ஸை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். அப்படியா? அதுல 10,000 ரூபாய் சொல்லையா இருந்ததுங்க. 10,000 ரூபாய் மட்டும் இல்லங்க, கூட எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் கூட இருந்துச்சு. நகையா? எங்க காட்டுங்க. இதோ காட்டுறேங்க. ஐயோ, ஐயோ, பணம் சொல்லி கூப்பிடும் போதே சந்தேகப்பட்டனே ஏதாவது வில்லங்க வரும்னு. என்ன விட்டுருங்கம்மா, நான் புள்ள குட்டிக்காரி. ஒரு பொண்ணை கடத்திட்டு போனீங்களா, அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல. ஏய், போய் சொன்ன கழுத்து அப்படியே அறுத்துருவேன். நீ தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இல்ல அது சொன்ன பெரிய பிரச்சனையாயிடுமே. என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்களே. மேடம், இப்ப நீங்க உண்மையை சொல்லல. செயின் போட வேண்டிய கழுத்துக்கு மாலை தான் போட வேண்டியிருக்கும். வசதி எப்படி? சொல்லு. சொல்லிடுறேன். பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க? அந்த கருவங்காட்டுக்குள்ள அவளை கட்டி போட போறதா சொன்னாங்க. அங்க பழைய காலத்து வீடு ஒண்ணு இருக்கும். அதுக்கு பின்னாடி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அவளை கட்டி வைக்கிறதா சொன்னாங்க. இது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. நீ சொல்றது உண்மைதானே? பயத்துல மாத்தி எதுவும் சொல்லலையே? இல்லங்க, அங்கதான் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நீ போய் மட்டும் சொன்னேன்னு தெரிஞ்சது வந்து அவரு தெரிஞ்சிருவேன். போலாமா? ஓலை உரிச்சிரும். இந்து, கிளம்பலாமா? ஏய், இரு இரு, பாத்து மாறா. பசங்க புதுசு இல்ல, ஆ, அதான். என்னடா? டேய், இதெல்லாம் டைம் இல்லடா, சும்மா போங்க. ஏய் ஏய், ஏய். ஐயோ, அண்ணே, 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 இதெல்லாம் வேண்டாண்ணே. அக்கா, இவங்களெல்லாம் விடக்கூடாதுக்கா. அழுக்கு துணி எடுத்து என் வாய்க்குள்ளே பொத்தி விடுறாங்க. என்ன மிரட்டுறாங்க. ஏய், ஏம்மா, உன்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்கம்மா. உனக்கு அதெல்லாம் பிரச்சனையா தெரியலையா? உன் வாயில வந்து அழுக்கு துணி வச்சுதான் பிரச்சனையா தெரியுதா? பின்ன அசிங்கம் புடிச்சவனுங்க. இவனுங்களெல்லாம் அடிச்சுதான் சரி பண்ணணும். மா, ஃபைட்டுக்கு மேல ஃபைட் போட்டு என் புருஷன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாருமா. கோச்சுக்காம சொல்றது கேளுமா. இந்த ஃபைட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அண்ணே, விட்டுருங்கண்ணே. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடுறதுனால சேதாரம் ரெண்டு பக்கமும் தான். என் புருஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. உங்களால அடிச்சு ஜெயிக்க முடியாது. ஊர்ல ஒரு மல்யுத்த போட்டி நடந்தது பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த மல்யுத்த போட்டியில அந்த ஜாம்பவான்களை அடிச்சு ஜெயிச்சது என் புருஷன் தான். அப்படியா? ஏமா இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? நீங்க கஷ்டப்பட்டு கடத்திருக்கீங்க. பாதியிலே அனுப்புனா உங்க தொழிலுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஆமா, இந்த பொண்ணை கடத்த எவ்வளவு வாங்குனீங்க? 10,000 ரூபாய். 10,000-மா? என்னப்பா உங்க ரேட் இவ்வளவுதானா? சரி விடு, விட்டுருங்கண்ணே. டேய் 15,000 தரேன். இந்த பொண்ணை விட்டுறீங்களா?